நங்கையின் நாயகி தூய பெரிய நாயகியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நங்கையின் நாயகி தூய பெரிய நாயகியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 167வது பங்கு ஆண்டு விழா திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற உங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கின்றோம். நமது நங்கையின் நாயகி பெரிய நாயகிக்கு நாம் இதோ விழா எடுத்து இந்த ஆண்டு அன்னையை சிறப்பிக்க இந்த முதல் நாளிலிருந்து நாம் இங்கே திருப்பலியை நிறைவேற்றி ஆரம்பிக்கின்றோம். எங்கள் அப்பா பேர் பெரிய நாயகம். என்னுடைய பாஸ்போர்ட்டில் முதல்ல எங்களுடைய அப்பா பேர் பெரிய நாயகம் தான் இருக்குது. நான் ஃப்ரான்ஸ் நாட்டில் படிக்கும் பொழுது என்னை பெரிய நாயகன் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. என்னுடைய பெயர் ஜோசப் டைட்டஸ் அதை எப்பயுமே அதை கூப்பிட மாட்டாங்க. பெரிய நாயகம் அப்படின்ற அந்த அப்பாவுடைய பெயர் தான் எப்பொழுதுமே நான் வெளிநாட்டில் படிக்கும்பொழுது கூப்பிடுவாங்க. அந்த விதத்தில் இன்றைய நாளிலே பெரிய நாயகி அன்னையினுடைய இந்த திருவிழாவினுடைய தொடக்க விழா திருப்பலியிலே கலந்து கொள்வதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்னும் அதைவிட நம்முடைய நங்காத்தூர் பங்கிலே திருப்பலி நிறைவேற்றுவது எனக்கு இன்னும் அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கல்பட்டில். 35 வருஷம் நாங்கள் அங்கே வாழ்ந்தாலும் அப்பா சொல்லுவாங்க, நங்காத்தூர் வாதியார், நங்காத்தூர் வாதியாருடைய பையன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இன்றைய ஆண்டு இந்த 167வது ஆண்டு விழா திருப்பலியை இந்த கொடியேற்றி திருப்பலியை நிறைவேற்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய பங்கு தந்தை லெனின் ஆண்ட்ரஸ் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அவருக்கு நன்றி சொல்கின்றேன். இந்த திருவிழா இந்த தொடக்க திருப்பலியை நிறைவேற்றுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நம்முடைய மக்களோடு. அன்புக்குரியவர்களே, பங்கு திருவிழாவை கொடியேற்றி ஆரம்பிப்பது இந்த வழக்கம் எங்கு இருக்கின்றது? வெளிநாட்டிலலாம் இந்த பழக்கம் கிடையாது. இல்லை, இந்தியாவில் வட இந்தியாவிலையும் இந்த பழக்கம் இல்லை. கொடியேற்றி ஆண்டு விழாவை பங்கு ஆண்டு விழாவை ஆரம்பிப்பது குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களிலே தான் இந்த வழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். வெளிநாடுகளிலே மற்ற இடங்களிலே திருவிழாவின் பொழுது இருக்கின்ற அந்த ப்ரொசஷனில் கொடி எடுத்து ஒரு புனிதருடைய உருவம் தாங்கிய கொடியை தாங்கி செல்ல அந்த பழக்கம் இருக்கின்றது. ஆனால் கொடி ஏற்றி திருவிழா ஆரம்பிப்பது நம்முடைய இந்த தென்னிந்திய மாநிலங்களிலும் மறை மாவட்டங்களிலும் தான் நாம் பார்க்கின்றோம். கொடி என்கின்ற அந்த ஒரு பழக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்றால், பண்டை காலங்களிலே அரசர்கள் போருக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் கொடியை ஏந்தி சென்று போருக்கு செல்வார்கள். அந்த படையினுடைய தளபதி கையிலே அந்த கொடியானது இருக்கும். எதிரி நாட்டோடு போர் செய்கின்ற பொழுது கொடியை ஏந்தி சென்று அவர்கள் போரிடுவார்கள். அதனுடைய பொருள் என்ன? தளபதி, படையின் தளபதி என்பவர் அந்த கொடியை எடுத்து செல்கின்ற பொழுது தன்னுடைய போர் வீரர்கள் அனைவரையும் ஒற்றுமையாக இருப்பதற்கு அந்த கொடியானது உதவியாக இருக்கின்றது. போர் வீரர்கள் போர்க்களத்திலே அவர்கள் போர் செய்கின்ற பொழுது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் தனக்கு முன்பாக யார் வருகிறார்கள் என்று தெரியாமல் மற்றவர்களோடு அவர்கள் போர் செய்வார்கள். சில நேரங்களிலே தன்னுடைய போர் வீரர்களை கூட அவர்கள் கொன்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே ஒரு நாட்டினுடைய கொடியை அந்த தளபதி ஏந்தி செல்கின்ற பொழுது இதோ அந்த கொடிக்கு அருகில் இருப்பவர்கள் நம்முடைய நாட்டை சேர்ந்த போர் வீரர்கள். எனவே நாம் அவர்களுக்கு நாம் எந்த விதமான ஆபத்தும் செய்யக்கூடாது, மாறாக எதிரி நாட்டினுடைய நாம் போரிட வேண்டும் என்று அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருப்பது தான் அந்த கொடியானது. எதிரி நாட்டை வெற்றி கொண்ட பிற்பாடு தளபதியானவன் அங்கே சென்று தங்களுடைய நாட்டு கொடியை அங்கே ஊன்றி சென்று இதோ நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று மக்களுக்கு அறிவிப்பான். இந்த
போர் களத்திலே அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த கொடியானது தான் இந்த ஒரு வழக்கத்தை தான் நம்முடைய ஆன்மீகமாக மாற்றப்படுகின்றது. நம்முடைய பங்கு விழாக்களிலே இந்த கொடியானது பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலி பெரிய நாயகி அன்னைக்கு நாம் இதோ 10 நாள் விழா எடுக்கின்றோம். இந்த தொடக்கத்தின் நாளிலே கொடி ஏற்றுகின்றோம். இதனுடைய பொருள் என்னவென்றால், இதோ கொடி ஏற்றப்படுகின்றது. எங்களுடைய ஊரினுடைய பாதுகாவலி, எங்களுடைய ஊரினுடைய தளபதி, எங்களுடைய தாய் பெரிய நாயகி என்பதை மற்ற மக்களுக்கு கொடியேற்றி நாம் அறிவிக்கின்றோம். இந்த கொடியேற்றி மக்கள் எல்லோருக்கும், நாங்கள் எல்லோரும் இந்த தாயினுடைய பாதுகாவலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு நாம் கொடியேற்றுகின்ற பொழுது, ஒன்று, கடந்த ஆண்டு முழுவதும் பெரிய நாயகி அன்னை அவர்கள் நம்முடைய ஊரில் இருக்கின்ற நம்ம எல்லோருக்கும் எத்தனையோ நன்மைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆண்டவரிடமிருந்து பரிந்து பேசி நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே கொடியேற்றி இந்த அன்னைக்கு, அன்னையே இதோ நீங்கள் செய்த நன்மைக்கு இதோ நாங்கள் நன்றி சொல்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். இதோ இனி வருகின்ற இந்த ஆண்டிலேயும் எங்களுடைய ஊரின் பாதுகாவலியாக நீங்கள் இருக்க வேண்டும், எங்களுடைய ஊரினுடைய தளபதியாக நீங்கள் இருக்க வேண்டும். இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று மீண்டும் இந்த ஆண்டின் விழாவின் பொழுது இந்த 10 நாள் முழுவதும் அன்னையோடு நமக்கு இருக்கின்ற உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் இந்த கொடியானது நமக்கு உறுதியாக இருக்கின்றது. அந்த ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, மிக சிறப்பாக இந்த தொடக்க விழாவை, நம்முடைய பங்கினுடைய ஆண்டு விழாவை சிறப்பாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் தயார் செய்திருக்கின்றார்கள். இதோ அன்னையினுடைய உருவம் தாங்கின நம்ம பிள்ளைகள் 7 அன்னையினுடைய வெவ்வேறுவான மாதாவுடைய அந்த உருவத்தை தாங்கிய நம்முடைய பிள்ளைகளை அருமையாக தயார் செய்திருக்கின்றார்கள். திருச்சபையிலே அன்னையை பற்றி கூறுகின்ற பொழுது திருச்சபையினுடைய போதனை என்ன சொல்கின்றது என்றால், முதலாக அன்னை மரியாள் அவர்கள் நமக்கு பரிந்து பேசுபவர்களாக திருச்சபையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசி எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்று நம்முடைய துன்பங்களிலிருந்தும் நம்முடைய நோயிலிருந்தும் நம்மை பாதுகாக்க அன்னை மரியாள் அவர்கள் மிக சிறந்த பரிந்து பேசுபவராக திருச்சபையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பங்கு ஆண்டு விழாவின் பொழுது இதோ அன்னையரிடம் நம்முடைய குறைகளையும் நம்முடைய தேவைகளையும் நாம் அவரிடம் சமர்ப்பிப்போம். கண்டிப்பாக இதோ கடந்த ஆண்டில் எவ்வாறு நம்மை பாதுகாத்தார்களோ அன்னை மரியாள் அவர்கள், எவ்வாறு நமக்காக பரிந்து பேசினார்களோ அதை போல தொடர்ந்து இந்த ஆண்டிலும் நமக்காக பரிந்து பேசி எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு நிலையிலே இறைவன் அவர்களை வைத்திருக்கின்றார்கள். எனவே தான் திருச்சபை அன்னை மரியாளை இதோ சிறந்த இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசுபவராக வைத்திருக்கின்றார்கள். இரண்டாவதாக, திருச்சபையானது அன்னை மரியாளை கொண்டாடுகின்றது. எதற்காக, எப்படி கொண்டாடுகின்ற என்றால், விசுவாசத்தின் மாதிரிகை அன்னை மரியாள் என்று திருச்சபை அன்னை மரியாளை கொண்டாடுகின்றது. நம்முடைய விசுவாச பயணம், இந்த வாழ்க்கை விசுவாச பயணத்திலே நம்ம எல்லோருக்கும் ஒரு மாதிரிகை அன்னை மரியாள் அவர்கள் முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக இருப்பவர்கள் அன்னை மரியாள் அவர்கள். எனவே இந்த ஆண்டு இந்த நவநாள் முழுவதும் அருமையாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மைய கருத்தை எடுத்து எவ்வாறு அன்னை மரியாள் அவர்கள் பல்வேறு விதத்திலே நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கும் நம்முடைய விசுவாச வாழ்விற்கும் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்று பல கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்க நம்மை அழைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களை, விழா எடுப்பது ஏதோ ஆடம்பரமாக மற்ற ஊர்களுக்கு நாம் காண்பிப்பதற்காக அல்ல, மாறாக அன்னையைப் போல பிள்ளைகளாகிய நாமும் மாற வேண்டும். அன்னையினுடைய முன்மாதிரியை பின்பற்றி நாமும் இந்த ஆண்டு விழாவின் பொழுது அன்னையினுடைய குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவளைப் போல நாமும் விசுவாச வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் முன்னேறி நாம் விண்ணக வாழ்க்கையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு அருமையான மைய கருத்தை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள்.
இன்றைய முதல் நாளிலே நமக்கு நாம் எடுத்திருக்கின்ற மைய கருத்து என்னவென்றால், மரியா இறை அன்பிற்கு முன்மாதிரி. மரியா இறை அன்பிற்கு முன்மாதிரி. இறைவனை நாம் அன்பு செய்ய வேண்டும். அன்னை மரியாள் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை அன்பு செய்தார்களோ, அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாமும் இறைவனை அன்பு செய்ய வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே, முதல் நாளிலே நாம் அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். இறைவனை நாம் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை போல நாமும் இந்த இறைவனை அன்பு செய்கின்ற அந்த நல்ல குணத்தை கற்றுக்கொள்வோம். அதனுடைய பொருள் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே குருக்களாக இருக்கட்டும், அல்லது குடும்பஸ்தர்களாக நீங்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லோருமே இந்த உலக வாழ்க்கையிலே முதலிடம் யாருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்றால் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய அன்னை மரியாள் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இன்றைக்கு அருமையான வாசகங்கள் நமக்கு இந்த வாசகத்தின் அடிப்படையிலே எவ்வாறு நாம் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்று மிக அருமையாக இறை வார்த்தைகள் நமக்கு உதவி செய்கின்றன. இன்றைய முதல் வாசகமானது தொடக்க நூல் 12வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே ஆபிரகாமை நமக்கு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அன்னை மரியாளுக்கு முன்னோடியாக இருந்தவர், விசுவாசத்திலே இறைவனை அன்பு செய்வதிலே முன்னோடியாக இருந்தவர் நம்முடைய தந்தை ஆபிரகாம். 12வது அதிகாரத்திலே தொடக்க நூலிலே நாம் என்ன வாசிக்கின்றோம்? இறைவன் பாபிலோனிலே கால்தியா நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆபிரகாமுக்கு ஒரு தீவிரமான ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? ஆபிரகாமுக்கு, உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய வீட்டையும் விட்டு இதோ நான் காட்டவிருக்கின்ற கானான் நாட்டிற்கு போ. இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளை. ஒரு தீவிரமான கட்டளை. அன்புக்குரியவர்களே, அவருக்கு தெரிந்த உலகம் அந்த பாபிலோன், கால்தியா நாடு அவருக்கு தெரிந்த உலகம். அவருடைய உறவுகள் அங்கே வாழ்கின்றார்கள். ஆகவே தெரிந்த உலகத்தை விட்டுவிட்டு தெரியாத உலகத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளை இடுகின்றார். இந்த கட்டளை ஒரு தீவிரமான கட்டளை. நமக்கு தெரிந்த உலகத்தை விட்டுவிட்டு தெரியாத உலகத்திற்கு நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டும். ஆண்டவர் தெரியாத உலகத்திற்கு ஆபிரகாமை அழைக்கின்றார். எனவே இந்த தெரியாத உலகத்திற்கு அவர் செல்ல வேண்டும் என்றால் தனக்கு தெரிந்த உலகம் அதை அவர் துறக்க வேண்டும், அதை விட்டு அவர் செல்ல வேண்டும். நமக்கு தெரிந்த உறவுகள், நமக்கு தெரிந்த ஊர், இங்கே நன்றாக நாம் பழகிவிட்டோம், இங்கே நல்ல வேலை, நன்றாக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம், ஏதோ நமக்கு பிழைப்புக்கு ஏதோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் விட்டுவிட்டு நீ தெரியாத இடத்திற்கு செல்லு என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அழைக்கின்றார். ஆண்டவர் அவருக்கு எப்படி செல்ல வேண்டும், அங்கே நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகின்றாய் என்று ஆபிரகாமுக்கு இறைவன் சொல்லவில்லை. ஆனால் நீ செல்ல வேண்டும் என்ற உடனேயே நாம் பார்க்கின்ற முதல் வாசகத்திலே அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் காட்டிய அந்த கானான் நாட்டிற்கு புறப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கே அவர் இறைவனை எவ்வாறு அன்பு செய்தார் என்பதற்கு நமக்கு முன்மாதிரி. ஆண்டவர் சொன்ன சொல்லுக்கு அவர் செவிமடுக்கின்றார். ஆண்டவருடைய திட்டத்திற்கு அவர் கீழ்ப்படுகின்றார். இந்த இரண்டு குணங்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுப்பது, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது. அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென திட்டங்களை நாம் தீட்டிக் கொள்கின்றோம். உண்மையிலேயே இறைவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கென்று எந்த திட்டமும் வைத்திருக்க கூடாது. உண்மையான இறை பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? என்னை படைத்த ஆண்டவன் எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கின்றாரோ அந்த திட்டத்தின்படி நான் கீழ்ப்படிந்து அந்த திட்டத்திற்கு நான் அடிபணிய வேண்டும், என்னையே நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதைத்தான்
நம்முடைய தந்தை ஆபிரகாம் செய்தார். தனக்கென ஒரு திட்டத்தை அந்த கால்திய நாட்டிலே அவர் ஏற்படுத்தினார். தன்னுடைய குடும்பம் இருக்கின்றது, அங்கே அவர் செய்த தொழில் இருக்கின்றது, தன்னுடைய திட்டம் ஒன்று இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர், உனக்கு நான் இன்னொரு திட்டத்தை வைத்திருக்கின்றேன், இதையெல்லாம் விட்டுவிட்டு நீ வா என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். எனவே ஆண்டவருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படுகின்றார். ஆகவே இங்குதான் இறை அன்பினுடைய மையம் இருக்கின்றது. இதோ நாம் எல்லோருமே இறைவனை நாம் அன்பு செய்கின்றோம் என்றால், ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருவது, ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்வது இதில் இல்லை. இறைவனை நாம் அன்பு செய்கின்றோம் என்பது இப்படிப்பட்ட வெளி அடையாளங்கள் இல்லை. அன்புக்குரியவர்களே, இப்படி ஆண்டு விழா எடுப்பதிலே நம்முடைய இறை அன்பு இல்லை. இறைவனை நாம் எப்பொழுது அன்பு செய்கின்றோம் என்றால், இறைவன் சொல்வதற்கு செவிமடுப்பது, அவருடைய திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுதுதான் நாம் இறைவனை அன்பு செய்கின்றோம் என்று அர்த்தம். இதைத்தான் அன்னை மரியாள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலும் செய்து காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை. அந்த இயேசு பொதித்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு பெண்மணி ஆனவள், இதோ உன்னை பெற்றெடுத்த அந்த தாயானவள் பேறு பெற்றவள் என்று இயேசுவை நோக்கி ஒரு பெண் இந்த அறிக்கை எடுக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொல்கின்றார்? என்னை பெற்றெடுத்த அந்த தாய் பேறு பெற்றவள், ஆனால் அதைவிட மேலாக இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்பவர்களே பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் இன்னும் சிறப்பாக அன்னை மரியாளுக்கு அவளுடைய உண்மையான அடையாளத்தை ஆண்டவர் இயேசு அங்கே சுட்டி காட்டுகின்றார். இதோ இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் இருக்கின்ற உறவு, தாய் பிள்ளை என்கின்ற உறவு, உடல் அளவில் ஏற்பட்ட உறவு. அந்த அன்னை மரியாள் அவர்கள் இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்கி பெற்றெடுத்தார்கள். இந்த உறவு மிக முக்கியமான உறவு. ஆனால் இதைவிட மேலான உறவு எது என்றால், இந்த தாயினுடைய அவர் எவ்வாறு பேறு பெற்றவள் என்றால், அன்னை மரியாள் அவர்கள் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதனால்தான் அவர் பேறு பெற்றவள் என்று இயேசு அன்னை மரியாளை இன்னும் அதிகமாக உயர்த்தி காட்டுகின்றார்கள். இதோ நம்முடைய பங்கு பாதுகாவலி, நம் பங்கினுடைய தளபதி பெரிய நாயகி அன்னை. இந்த அன்னை நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம், இறைவனை முதலில் அன்பு செய்ய வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்பது இதுதான். ஆபிரகாமை போல ஆண்டவர் அன்னை மரியாளுக்கு ஒரு தெரியாத ஒரு உலகத்தை அவர் அன்னை மரியாளுக்கு முன் வைக்கின்றார். நாசிரேத்தில் இருந்த ஒரு சிறிய பெண்மணி, ஒரு ஏழை பெண்மணிக்கு ஆண்டவர் வைத்திருந்த எதிர்கால வாழ்க்கை என்ன? கணவன் இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த பெண்ணுடைய மனதிலே ஏற்பட்ட கலக்கம் என்ன? இந்த உலகம் என்னை எப்படி பழி சொல்லும்? ஒரு கணவனுடைய உதவி இல்லாமல் நான் குழந்தையை பெற்றெடுத்தால் என்னுடைய கணவன் என்ன நினைப்பான்? இந்த உலகம் என்னை என்ன நினைக்கும்? கணவன் என்னை எப்படியெல்லாம் ஒதுக்கி வைப்பான் என்று அந்த அன்னை மரியாள் அவர்கள் அந்த சிறு வயதிலே அவர்கள் எவ்வளவோ கலக்கம். ஆனால் ஆண்டவர் இதைத்தான், இது உன்னுடைய திட்டம், இது என்னுடைய திட்டம், இதற்கு நீ அடிபணிய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார்கள். இதோ எவ்வாறு ஆபிரகாம் தெரியாத உலகத்திற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து துணிவோடு காலடி எடுத்து வைத்தாரோ, அதே போல நம்முடைய அன்னை மரியாள் அவர்களும் தெரியாத ஒரு வாழ்க்கை, புரியாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கின்றார். எனக்கு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது என்று தெளிவே இல்லை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே. இந்த உலகம் என்னை எப்படி பழி சொல்லும், எப்படி என்னை ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற அந்த ஒரு குழப்பத்திலே, ஆனால் துணிவோடு இதோ இறைவன் இதை செய்ய சொல்லியிருக்கின்றார் என்று துணிவோடு காலடி எடுத்து வைக்கின்றார்கள். இறைவனுடைய திட்டத்திற்கு அன்னை மரியாள் அவர்கள் அடிபணிகின்றார்கள், கீழ்ப்படுகின்றார்கள். ஆண்டவர் சொன்னதை அதற்கு செவிமடுத்து இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்னை மரியாள் அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திட்டம் எப்பொழுதுமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான் அவருடைய திட்டம். ஆபிரகாமினுடைய திட்டம் என்ன? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைத்திருந்த திட்டம் என்னவென்றால்,
இதோ நீ கானான் நாட்டிற்கு சென்று மற்ற மக்களுக்கெல்லாம் நீர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீயும் உன்னுடைய சந்ததியாரும் மற்ற மக்களுக்கு கானான் நாட்டிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டம். ஆகவே இதற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அதே போல அன்னை மரியாள் அவர்கள் இந்த உலகத்தினுடைய மீட்பரை பெற்றெடுக்க வேண்டும். அன்னை மரியாள் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இயேசுவை பெற்றெடுத்து ஆண்டவருக்கு அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். எனவே நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாளுக்கு விழா எடுக்கின்ற இந்த நாளிலே இன்றைக்கு அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு குணம், இறை அன்பிற்கு, இறைவனை அன்பு செய்ய வேண்டும். இறைவனுடைய அன்பு செய்ய வேண்டும் என்பதனுடைய கருத்து என்ன? இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ இந்த சத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே இறைவனுடைய குரல் என்ன என்று நாம் கூர்ந்து நோக்கி அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்மையே முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இதோ நான் திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் என்றால் ஆண்டவர் கொடுத்த பிச்சை, நீ இன்னும் உயிரோடு வாழ வேண்டும். நம்ம எல்லோருமே இதோ இங்கே உயிரோடு இந்த ஆலயத்திலே இந்த திருப்பலியிலே பங்கு கொள்கின்றோம் என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிச்சை. இன்னும் இந்த உலகத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய பணி இருக்கின்றது என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கின்றார். எனவே நம்மை படைத்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிர் மூச்சை கொடுத்து இன்னும் வாழ செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் நாம் யாருக்காக வாழ வேண்டும்? ஆண்டவருக்காக வாழ வேண்டும், அவருடைய திட்டத்திற்காக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று எந்த திட்டமும் வைத்திருக்க கூடாது. அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். நமக்கென்று எந்த திட்டமும் நாம் வைத்திருக்க கூடாது. நாளைக்கு நான் இதை செய்வேன், இதோ இன்னும் 2 ஆண்டுகளில் இதை செய்வேன், இதெல்லாம் ஆண்டவர் நினைத்தால் இப்பொழுதே நம்முடைய உயிரை எடுத்துக்கொள்வார். எனவே ஆண்டவரால் படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருமே நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் நம்மையே முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்தின்படி நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது நாம் இறைவனை அன்பு செய்கின்றோம். நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைங்க உங்களை எல்லாம், ஐயோ என் பிள்ளைங்க என்னை அன்பு செய்கிறாங்கன்னா எப்படி? நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டாங்கன்னா நீங்கள் என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்கிறோம். அதே போல தான் ஆண்டவர் சொல்கிற பேச்சை நாம் கேட்டு அதை கீழ்ப்படிந்து நாம் வாழ்ந்தோம் என்றால் நாமும் இறைவனை அன்பு செய்கின்றோம். இதைத்தான் ஆபிரகாமும், இதைத்தான் நம்முடைய பங்கு பாதுகாவலி பெரிய நாயக அன்னையும் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இந்த முதல் நாளிலே அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற முதல் பாடம், இறைவனை அன்பு செய்வோம், இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வோம். நமக்கென்று எந்த திட்டமும் வேண்டாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்ல, பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அன்னை மரியாள் அவர்கள் எவ்வாறு இயேசுவை பெற்றெடுத்து இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்தார்களோ அதை போல நாமும் இறைவனுடைய திட்டத்திற்கு நாம் அடிபணிந்து பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அன்னையைப் போல இறைவா உம்முடைய சொற்படியே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்கின்ற அந்த மனநிலையை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவோம். இதோ ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கின்ற இதயமாக நம்முடைய இதயங்கள் மாறட்டும். இதோ உம்முடைய சொற்படியை நான் நடப்பேன் என்கின்ற இதயமாக நம்முடைய இதயம் மாறட்டும். ஆமீன்.